ஹீரோயின் மன்னனோட இருந்ததுனால ராத்திரியோட ராத்திரி அவள் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறா. அவளுடைய உடம்பை பார்த்து அழுதுட்டு இருந்த அவளுடைய காதலன் கிட்ட திடீர்னு ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறா. அந்த லெட்டரை பிரித்து படித்து பார்க்கும்போது தான் என்னுடைய மூட நம்பிக்கை தான் என்னை கொன்றுச்சு, நீ அந்த அரசனுடைய முகத்திலேயே எல்லாத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும், என்ன மாதிரி நீ எந்த பொண்களும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதனால இவன் மன்னருடைய அட்டூழியத்தெல்லாம் அம்பலப்படுத்துறதுக்காக ஹீரோ மறுபடியும் அவருடைய பிரிண்டிங் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணுறாரு. மன்னரோட பற்றியும் அவரோட செய்யக்கூடிய அட்டூழியங்களை பற்றியும் அவர் பேர் கூட மாற்றாமல் எல்லாத்தையுமே அச்சடித்து ஊருக்கு முன்னாடி சொல்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அரசன் எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிட்றாரு. எரிச்சுக்கிட்டு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு உத்தரவும் போடுறாங்க. எல்லாரும் அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் அவனை பற்றின உண்மை வெளியே வந்துருமோன்னு அவனுக்குள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ராத்திரியோட ராத்திரியாக கோயிலை பூட்டுங்க, யாரும் பூஜை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் எல்லாருமே பூஜை நடத்தினாதான் சாப்பிடுவாங்க. ஆனால் மன்னன் இந்த மாதிரி பண்ணிடுறான். அப்போ அரசனுடைய கட்டுப்பாட்டு மீறி எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம், அவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவான். அப்பா கூட்டத்தில் இருந்து ஒரு பொண்ணு விசில் அடித்து இவன் சொல்கிறதான் கரெக்டு, நான் சாப்பிட போகிறேன், எல்லாரும் வாங்க, மன்னன் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்கிறான். ஜனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னனை பற்றி எழுதின அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மன்னனை பற்றின ஒரு சில விஷயங்களை இவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை வந்து மன்னன் கிட்ட காலில் விழுக சொல்கிறாங்க. அந்த மன்னன் கையை பிடிச்சிட்டு ராத்திரி பூஜைக்கு வந்துருங்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை விட்டுருங்கன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க.